வணக்கம் நண்பா. 2004ஆம் ஆண்டு தரணி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிச்சு வந்த படம் தான் கில்லி. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக் படம் தான். ஸோ தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா ஒக்காடா அப்படின்ற மகேஷ் பாபு ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணி எடுத்த படம் தான் கில்லி. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ ஒக்காடா அப்படின்ற ஒரிஜினல் படத்தை அதை தாண்டியே பார்த்தீங்கன்னா கில்லி அப்படின்ற நம்ம தளபதி நடித்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் கொடுத்தது. நம்ம தளபதியோட கெரியரில் மிக முக்கியமான படம் அப்படின்றது கில்லி அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதுவரையில் இருந்துட்டு வந்துகிட்டு இருக்குது. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எப்போ ரீ-ரிலீஸ் பண்ணுவாங்க 4Kல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. ஏப்ரல் 20ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா கில்லியோட 4K வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரீ-ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா அப்படின்ற அதர் ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. ஸோ ரீ-ரிலீஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயோட இந்த ஒரு கில்லி படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போயும் கலக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வந்து பீட் பண்ணுமா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒக்காடோ அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதே மாதிரி அதில் வந்து மகேஷ் பாபு நடிச்சிருப்பாரு. அந்த படமும் நம்ம தளபதியோட கில்லி அப்படின்ற படமும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தோம்னா கில்லி படம் தான் ரொம்ப சூப்பராக அப்படியே அக்யூரேட்டாக தளபதி விஜய் நடிச்சிருக்காரு அப்படின்றதுக்காக ஸோ மகேஷ் பாபு பார்த்தீங்கன்னா பாராட்டியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பயே நம்ம தளபதியை கலக்கிட்டு இருந்தாருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கில்லி படம் பார்க்கறதுக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து ரீ-ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ வந்து யாரும் பண்ணல. இப்போதான் பார்த்தீங்கன்னா தரணி இயக்கத்தில் பண்ணி ஏப்ரல் 19 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டே. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா கில்லி படம் வந்து ரீ-ரிலீஸ் பண்ண போகிறாங்க எல்லா தேட்டர்லையுமே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே கில்லி படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லாருமே படத்துக்கு போவாங்க அப்படின்றது எல்லாத்தோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம தளபதி நடித்த மிக முக்கியமான படங்களில் கில்லி படம் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ செகண்டாக எந்த படமாக ரீ-ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.